ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் வாயில் வச்சதுமே கரையக்கூடிய கஸ்டர்ட் புடிங் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இது மில்க் மேட் இல்லைன்னா மில்க் பவுடர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க இல்லையா? பட் இது அப்படி இல்லாமல் தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் இதை பண்ண போகிறோம். இதோட சுவையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த ஈஸியான கஸ்டர்ட் புடிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்காக நான் வெனிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இதுக்காக நீங்கள் இந்த பிராண்ட் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த கஸ்டர்ட் புடிங்கை நம்ம தேங்காய் பால் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு தேங்காயில் 3/4 பாதி அளவு தேங்காய் துருவி எடுத்தாலே காணும். அடுத்ததாக 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே இந்த கஸ்டர்டை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறதுக்காக நான் ப்ளம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கூடவே இந்த தேங்காய் பூவை அரைச்சி எடுத்துக்கொள்கிறதுக்காக நான் 500 ml அளவுக்கு சாதாரண தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளவுதான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல இதுக்கு தேவையான தேங்காய் பாலை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே நான் எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஒரேடியாக சேர்க்காமல் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நான் 500 ml அளவுக்கு நல்ல கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இருந்து 1 கப் அளவு பாலை நான் வேறொரு சின்ன பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடரை இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து இதை கட்டிகள் இல்லாமல் நல்லாவே கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். முதல்ல இந்த கஸ்டர்ட் புடிங்கை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ள நீங்கள் இந்த புடிங்கை எந்த கப்பில் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறீங்களோ அந்த கப்பை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம இந்த புடிங்கை சுட சுட ஊற்றணும். ஸோ அந்த டைமில் இதை நம்ம ரெடி பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் எந்த கப்பில் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறீங்களோ அந்த கப்பில் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இந்த புடிங்கை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக ஒரு பேனில் நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே எடுத்து வச்சுருக்க 5 டேபிள் ஸ்பூன் அளவு சீனியையும் சேர்த்து இதோட கலந்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது கூட நான் ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா அடியில் தங்கி இருக்கும். ஸோ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கைவிடாமல் நல்லாவே கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா இது சீக்கிரமாகவே உங்களுக்கு கட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இதை கலந்து விட்டுட்டே இருங்க. முக்கியமாக இதை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது லேசாக கட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை கைவிடாமல் நல்லாவே கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த டைமில் எசன்ஸ் கூட ஏதாவது யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட் எனக்கு தேங்காய் பாலோட வாசனை ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் இதில் எந்த எசன்ஸுமே சேர்த்துக்கொள்ளல. இப்போ பாருங்கள், இதில் நான் சொன்ன மாதிரியே நல்லாவே கட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இது நல்ல ஒரு ஸ்மூதியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது கூட நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் இதோட சுவை இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது இன்னுமே நல்லா கட்டியாகி இருக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாகணும். ஸோ அது வரைக்கும் இது நல்லாவே கலந்து விட்டுட்டிருங்க. நாம் இதில் வெறும் 3 பொருள் மட்டுமே சேர்த்து பண்ணியிருக்கோம். அதாவது தேங்காய், சீனி, அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் மாவு. ஸோ இந்த 3 பொருட்களும் பார்த்தீங்கன்னா இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ உங்களுக்கு சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் வெயில் காலங்களில் ட்ரை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இதோட சுவை இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும்.
இப்போ பாருங்கள், இது நல்லாவே இன்னும் கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். பட்டர் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இது இன்னும் நல்லா ஷைனிங்காக அண்ட் இதோட வாசனையுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், இந்த பதம் வந்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ இந்த கஸ்டர்டை நான் ரெடி பண்ணி வச்சுருக்க கப்ஸில் ஊற்றி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ட்ரேயில் கூட இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். பட் இந்த மாதிரி கப்ஸில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா இதை சர்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த கப்ஸில் ஊற்றி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி டப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் நான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ப்ளம் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த கஸ்டர்டை செய்யும் போது இதில் ப்ளம்ஸை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். பட் நான் வீடியோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக இப்போ சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது முழுமே ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 an hour இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளலாம். 1/2 an hourக்கு அப்புறமா இது நல்லாவே சூப்பராகவே நமக்கு செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இதுக்காக ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாகவே கலந்து வந்துடும். ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய டேஸ்டியான தேங்காய் பால் கஸ்டர்ட் புடிங் சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. நீங்களே பாருங்கள் இது எப்படி ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இதோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பாய் பாய்.